பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் நர்த்தகி நடராஜ் அவர்களுடைய நடன நிகழ்வானது இந்த மேடையிலே சிறப்பாக நகல இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய நம்முடைய டிஎஸ்பி அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். உயர் திரு டிஎஸ்பி ராஜா சார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு நாட்டிய மேல் இன்றைக்கி மார்கழி மாதம், மார்கழி உற்சவம் சென்னையே களை கட்டிகிட்டு இருக்கு. நம்முடைய பென்னிங்டன் நூலகத்திற்காக 150க்காக வர வேண்டும் என்பதற்காக பல நிகழ்வுக்கு இடையிலே நமக்காக வருகை வந்திருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். வரவேற்புரை நிகழ்வதற்கு எங்களுடைய உபதலைவர் வி முத்துப்பட்டரையா அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றியுரை நகல இருக்கக்கூடிய ராஜேஷ்கனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து இங்கே மரியாதை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அம்சவேணி மேடம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள். ஹலோ கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எங்களுடைய கமிட்டியினுடைய உபதலைவர் ஸ்ரீவாரி முத்துப்பட்டரையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பென்னிங்டன் கமிட்டியின் 150வது விழா 2ஆம் நாள் நிகழ்வாக இந்த மாலை எல்லோரும் கூடியிருக்கிறோம். இந்த 2ஆம் நாள் நிகழ்வு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள டிஎஸ்பி ராஜா அவர்கள் இந்த பென்னிங்டன் மீது மிகவும் பற்றுடையவர். இந்த ஊருக்கு நல்ல பல காரியங்களை செய்து நல்ல ஒரு வழித்தோன்றலாக அவர் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட தொண்டுள்ளம் கொண்ட டிஎஸ்பி ராஜா அவர்கள் இங்கே தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று அவரிடத்திலே சென்று கேட்ட பொழுது அவர் உவகையோடு பென்னிங்டனா நான் வருகிறேன் அப்படின்று ஒரு அன்புள்ளத்தோடு கூறினார். அவர் இங்கே வருகை புரிந்தமைக்கு அவரை பென்னிங்டன் கமிட்டியின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்மையெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அரசு நர்த்தகி நடராஜ் அவர்கள் இங்கே வருகை வந்துள்ளார்கள். மிக அற்புதமாக நடனம் நடக்கக்கூடியவர்கள்.
இப்போ இந்த நடனத்தை பற்றி சொல்லணும்னா, நம்முடைய தமிழகத்திலே பாரத தேசத்திலே இந்த பரதக்கலையானது ஏற்படுத்தப்பட்டது. அதிலும் தமிழகத்திலே அதை மிக உயர்வாகவும் ஒரு பண்போடும் அதை பேணி போற்றி காக்கிறோம். ஏன்னு கேட்டால், பரதமும் அந்த கலையும் ஒன்று, கலாச்சாரமும் ஒன்று. தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய பண்பாடு அதில் அடங்கி இருக்கிறது என்றால் மிகையாகாது. மேலும் நடனக்கலை மட்டுமல்ல, அதோடு தாளம், இசை, உடல் அசைவு எல்லாமே சேர்ந்தது தான் அந்த நடனக்கலை. அதையெல்லாம் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தி நம்மை இங்கே மகிழ்விக்க இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழகத்திலே மிகச்சிறந்த நடனக்கலை, பரதநாட்டிய கலையிலே சிறந்தவரான நர்த்தகி நடராஜ் அவர்கள் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருந்து நம்ம எல்லாம் இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய ஊரிலே மிக சிறப்பாக நடமாடி நம்மளை மகிழ்விக்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று பென்னிங்டன் கமிட்டியின் சார்பிலே வரவேற்கிறேன். இந்த நூலகத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், 1875ஆம் ஆண்டு பென்னிங்டன் என்ற ஒரு உயர்ந்த மனிதர், திருநெல்வேலி மாவட்டத்திலே கலெக்டராக இருந்தவர், அவருடைய முயற்சியினால் இந்த நூலகமானது இங்கே தொடங்கப்பட்டது. இப்பொழுது 2025 ஆக 150 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வாழக்கூடிய ஆன்மீக பெருமக்கள், உயர்ந்த பெரிய மனிதர்கள் தொண்டுள்ளத்தோடு இதற்காக பாடுபட்டார்கள். அவர்களுடைய தொண்டுனால்தான் இந்த ஸ்தாபனமானது 150 ஆண்டுகள் நடைபெற்று வந்திருக்கின்றன. ஏன்னா ஒரு நூலகம்ங்கிறது நடத்துறது ரொம்ப கஷ்டம். நூலகத்துக்கு வருமானம் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நூலகத்துக்கு வர்றவங்க ஒரு 100 ரூபா கட்டுவாங்க, ஒரு டோக்கன் கொடுப்போம், அவங்க அதை வச்சுட்டு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, வருஷம் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் புத்தகங்களை சென்னை அந்த நூலக புத்தக கண்காட்சியிலிருந்து நாங்கள் எல்லோரும் போய் ஒரு டீமாக போய் இருந்து நல்ல புத்தகங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே ஒவ்வொரு வருடமும் ஒரு 350 to 400 மாணவிகள் இங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இங்கே அந்த குரூப் 4, குரூப் 3, குரூப் 2 இதெல்லாம் நடக்கிறது. அதற்காக இங்கே புத்தகங்களெல்லாம் நாங்கள் வாங்கி கொண்டு வந்து இதை செய்திருக்கிறோம். மிக அற்புதமாக இந்த 150வது ஆண்டு விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தருணத்திலே பொதுமக்கள், நூலகர்கள், வாசகர்கள் மற்றும் நிருபர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். தாய்மார்களையும் வருக என்று வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பொது ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி மாதம்னாலே மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. கண்ணன் சொல்லியிருக்கார். அந்த மார்கழி மாதத்தை கொண்டாடணும்னா இன்றைக்கி ஆண்டாள் கோவில் தான். ஆண்டாளுக்கு பெருமையே சுடி கொடுத்த சுடற்கொடி தான். அப்பேற்பட்ட ஆண்டாள் கோவில் பிரசாதத்தை உபதலைவராக இருக்கக்கூடியவரே ஆண்டாள் கோவிலுடைய ஒரு பட்டாச்சாரியார் அவர்கள். அதனால் அவர்கள் கையினால் இப்போது நமக்கு இந்த நூலகத்தை கட்டி காப்பாற்று எங்களுக்கு உதவி புரிவாக இருந்து உதவி செய்தவர், திரைக்கு பின்னாடி இருந்து உதவி செய்தவர் நம்முடைய டிஎஸ்பி சார் அவர்கள். எவ்வளோ உதவினாருங்கிறது வார்த்தையினால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்திருக்கக்கூடிய மகத்தான மனிதருக்கு எங்களுடைய கமிட்டியின் சார்பாக முத்துப்பட்டர் சார் அவர்கள் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஆயனுக்காகத்தான் கண்டகனாவினை வேர்புகழ் வில்லிபுத்தோர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களைப் பெற்று மகிழ்வரே. கோதா சமேத ராஜகோபால சுவாமி பிரசாத சித்தி ரஸ்து.
2 இங்கே கொடுக்கணும். எத்தனை இருக்குது? கொடுத்தாச்சு 2. இது கொடுத்தீங்களா? இல்லை கொடுக்கலையே. சாரு கொடுக்கல இன்னும். சார் நினைவு பென்னிங்டன் கமிட்டியின் சார்பாக இப்போ பண்ணது வந்து கோவில் சார்பாக சார் பண்ணாங்க. பென்னிங்டன் கமிட்டியின் சார்பாக சால்வை அணிவித்து பொன்னாடை போர்த்தி இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அந்த பக்கம் மேடம் இந்த பக்கம். ஏன் சார் கரெக்ட். சார் பார்த்து அக்கா அந்த மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சென்னையிலிருந்து நமக்காக நர்த்தகி நடராஜ் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். உடன் சக்தி அக்கா வந்திருக்கிறாங்க. மிக அற்புதமான நடனத்தை நமக்கு இங்கே பார்க்கக்கூடிய பாக்கியம். அந்த நிகழ்வில் நம்முடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய சரியான ஆளுங்கிறது நம்ம டிஎஸ்பி சார் அவர்கள். ஒரு மகத்தான பக்தர், மனிதர், அன்பானவர், எளிமையோடு இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பென்னிங்டன் நூலகத்தின் வாசகர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர் பொதுமக்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஐயா முத்துப்பட்டார் அவர்களுக்கும் மற்ற ஏனைய பொறுப்பாளர், செயலாளர் மற்றும் ட்ரெஷரர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா முத்துப்பட்டவர்கள் என்னை பற்றி கூறும்போது ரொம்ப கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லிட்டார்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நான் பெரிய ஒன்றும் காரியங்கள் செய்ததில்லை. என்னுடைய கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு அது பெரியதாக தெரிகிறது. இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக புகழ்ந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை மக்களுக்கு நியாயமானதை செய்து கொண்டு இருக்கிறோம். அது ஐயாவுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. இந்த மாதிரி நூலகங்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு தலைமையேற்பு என்று கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு நேரம் கிடச்சா வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பேரை போட்டாங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய அம்மா டாக்டர் கலைமாமணி நட்டத்தி நடராஜன் அவர்களை பற்றி சொன்னபோது அந்த பொருளாளர் என்கிட்ட சொன்னார். அப்போ தான் அவங்கள பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். இவ்வளோ பெரிய இடத்த அடையணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாராலையும் இந்த இடத்த தொட்டுற முடியாது. நமது சார்பாக கரகோஷங்கள் மூலமாக அவங்களை கௌரவிப்போம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செகுடு இல்லாமல் பிறத்தல் அரிது. எல்லாம் அல்ல இறைவன் அப்படி ஒரு பாக்கியத்தை நமது அம்மா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தமிழகத்திற்கு அவர்களால் முடிந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று, இந்த ஆண்டாள் சன்னிதானத்தின் ஆண்டாளுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று, மனித ரூபமாக வாழ்ந்த தெய்வம் அவர்கள். அந்த புண்ணிய பூமியில் நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும். நான் இங்கு பணி செய்கிறேன் என்றால் எனக்கு ஏதோ ஒரு கொடுப்பினை வேண்டும். ஏதோ பூர்வஜன்ம புண்ணியம் என்னுடைய மூதாதையர்கள் நான் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய முன்னோர்கள் செய்திருக்கின்ற
அதனுடைய புண்ணியத்தினால்தான் இந்த காவல்துறைக்கு நான் வந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு புண்ணிய பூமியில் வந்து பணி செய்ய வேண்டும் என்றால் ஒரு பாக்கியம் இருந்திருக்க வேண்டும். அதுபோல் உங்களை மாதிரி பெரியோர்கள் அறிமுகம் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்குரிய ஐயா முத்துப்பட்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அவையில் வந்த அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னால் கலர் கமலம் சூடினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லி டெல்லியிலையோ காசிலேயோ கயாலேயோ போய் சொன்னோம்னா உடனே அவங்க நம்மளை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது முத்துப்பட்டர் மட்டுமல்ல, இந்த ஊரிலே பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணையும் வணங்குவார்கள். ஏன்னா இது ஆண்டாள் பிறந்த மண், புனிதமானது. ஆகையினால்தான் அந்த பெருமை, அதை அழகாக சொன்னார்கள். அதை நான் அன்புடன் வரவேற்கிறேன். என்னென்னா, அவங்களுடைய ஒரு நிலையில் இருந்து ஒரு சார் சொன்ன மாதிரி அவங்க அப்படி ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், அவங்களுடைய நிலையை அடைகிறதுக்காக இன்றைக்கி உயர்ந்த திட்டக்குழு உறுப்பினர், பத்மஸ்ரீ, கலைமாமணி, நிறுத்திய சூடாமணி, டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இத்தனை கோடி எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் எப்படி கிடைச்சது அப்படின்னா, எல்லாம் வந்து ஆண்டாள் கொடுத்தது, அவங்களுடைய மதுரை மீனாட்சி கொடுத்தது. மதுரையில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து தன் வாழ்க்கையில் இருந்து எவ்வளவோ கஷ்டங்கள், தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளைங்கிற ஒருத்தர் போய் புதுவிதமான ஒரு நடன முறையை கற்று, கூடவே சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அக்கா சக்தி அக்கா கூட இருந்து, நர்த்தகி அக்கா கூட இருந்து 2 பேருமா இருந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து, நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. அப்படி வாழ்ந்து அதுக்கப்புறம் போராடி, எந்த ஊர் தன்னை அவமதித்ததோ, எந்த குடும்பம் தன்னை அவமதித்ததோ, அவங்கெல்லாம் வந்து நான் நர்த்தகியோடைய அம்மா, நான் அக்கா, நான் அண்ணன், நான் உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த உறவை தந்தது அவங்களுடைய முயற்சி. அதோட அப்படி ஒரு பணிவு, பண்பு, எளிமை, எவ்வளோ உயரம்ங்கிறது நீங்கள் தெரியாது. மாநில அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினர் அவங்க. திட்டக்குழு உறுப்பினர்னால் முதலமைச்சரோட தினந்தோறும் மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய ஒருவர். அதோடு இன்றைக்கி சென்னையில் அவங்க நிகழ்வுக்கு நம்ம போகணும்னா எவ்வளோ ரூபா வாங்கணும்னா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினா தான் இந்த நிகழ்ச்சியில் போய் நம்ம பார்க்க முடியும். சென்னையில் அவங்க ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும். இன்னொரு செய்தி சொல்லணும்னா 6 மாதத்துக்கு புக் ஆகிடுச்சு. அடுத்த ஜூன் வரைக்கும் அவங்க வெளிநாட்டில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த நடுவில் நேற்று ப்ரோக்ராம் முடித்து இன்றைக்கி காலையில் கிளம்பி, இப்போ மத்தியானம் முடித்து இன்றைக்கி இரவு போய், நாளைக்கு காலையில் போய் அப்படின்னு தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நர்த்தகி நடராஜ் அக்கா அவர்கள் நம்ம நூலகத்துக்கு வந்தார்கள். நூலகத்தின் மேல் பிரியப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கொண்டாடி 150ல் நான் வந்து ஆடுவேன்னு சொன்னாங்க. அதுக்காக நமக்காக எமக்காகவன்னோ இங்கே ஆண்டாள் அவதரித்தாள்னு சொல்கிற மாதிரி நமக்காக வந்திருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜ் அக்கா அவர்களுடைய நடனத்தை காண அனைவரும் ஆவலோடு இருக்கிறோம். அதுக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பல. அனைவர் நிகழ்ச்சியானது அவங்க தொடக்கத்தோடு நிகழ்வு தொடங்க இருக்கிறது. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி ஆண்டாள் திருவடிகளை போற்றி. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேத கோணூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். 5 அறியாத மானிடரை வையம் காப்பது வம்பு. கோதை பிறந்த ஊரில் எப்படி வையம் காக்காமல் விடும்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே உக்கிருந்து சீர்த்த முளை பற்றி
வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் தன் வில்லிபுத்தூர் மக்களை மாத்திரமல்ல உலகின் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் தனது சங்கத்தமிழ் மாலையின் வாயிலாக உயிரூட்டி உணர்வூட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்றாள். சங்கத்தமிழ் மாலை இறைந்தும் தப்பாது இந்த மதுரைக்காரியையும் அழைத்து என்ன தொந்தம் இருந்து விட முடியும்? தமிழாளா அல்லது கோதையை போல நானும் கீழ கவனிப்பாரற்று கிடந்து ஒரு பெரியாழ்வார் கையேந்தியது போல ஒரு கிட்டப்பா பிள்ளை என்னை கையேந்தியதாளா? ஆண்டாள் திருமாலின் பேரின் பாசுரங்களை யாத்தாள். ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பது உண்டு, 7ஆம் நூற்றாண்டு வைணவத் தமிழ் சைவமும் வைணவம் தலைத்தோங்கி சிறந்திருந்த விழுதுகளில் அந்த சிறுமியாம் அவள் இயற்றிய பாக்களில் நான் ஒவ்வொரு முறையும் இந்த பகுதிகளில் எனது நிகழ்ச்சிகளுக்காக வரும் பொழுதெல்லாம் சுற்றி இருக்கும் இந்த அடர் வன மலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒருவேளை 7ஆம் நூற்றாண்டினில் இந்த சிறுமிகள் கூட பயமின்றி இந்த காடுகளிலும் மலைகளிலும் அடைந்து தெரிந்திருப்பார்களோ, அல்லது காடுகளிலும் மலைகளிலும் இருக்கும் அந்த விலங்குகளை காட்சிப்படுத்த வில்லிபுத்தூர் வீதிகளில் நடமிட கொண்டு வந்திருப்பார்களோ என்று நான் ஒவ்வொரு முறையும் வியப்புறுவது உண்டு. ஆனால் அந்த விடையை உங்கள் ஆண்டாள் தான் சொல்ல வேண்டும். இன்னும் எனக்கு அந்த விடைக்கான அந்த வினாவிற்கான விடை கிடைக்கவில்லை. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுமா போலே. இது எப்படி ஆண்டாளுக்கு தெரிஞ்சிருக்கும்? மாரி மலையா, நல்ல மழை பெய்ய கூடிய நேரம். ஏன்னா இந்த வில்லிபுத்தூர் பக்கங்களில் மழை பெய்கிறப்போ முகத்துக்கு முகமே தெரியாத அளவில் அடர்ந்த மழை பெய்யும். அதில் மலையில் மழை பெஞ்சால் எவ்வளவு கடினமாக இருக்கும். அந்த மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம், ரொம்ப சுகமான ஒரு தூக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான் சிங்கம். மாரி மலை முழஞ்சில் அந்த குகையில் அறிவுற்று தீவிழித்து அப்படியே ஒரு அதிரான ஒரு இடிச்சத்தம் முழவு கேட்குது. அந்த மாரி மலையில் முழஞ்சில்ல மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். அந்த இடி ஓசையை கேட்டுட்டு அப்படி முழிச்சுதான் தீவிழித்து. அதோட இல்லையா, வேரி மயிர்ப்போங்க எப்படி போய் இவ்வளவையும் பார்த்துருப்பான். ஒரு சிங்கத்து பக்கத்தில் நின்றுட்டு அது முறைச்சது, அப்படி கோபம் வந்துருச்சு. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், வருணா உனக்கு எவ்வளவு ஒரு பயம் இல்லாமல் இருந்தால் நீ என்னை எழுப்புவ அப்படின்னு கேட்டிருக்கலாம். அந்த சிங்கத்தோட பிடரி மயிர்கள் அப்படியே சிலிர் சிலிர்த்து விதிர்த்து தான். நமக்கு மயிர் கூச்சரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பயந்து அது அதுக்கு ஆச்சரியத்தில் மயிர் கூச்சரியலை, கூச்சத்தில் மயிர் கூச்சரியலை, கோபத்தில் அப்படி பிடரி மயிர்லாம் சிலிப்பிச்சான். அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெட்டி முறுக்குச்சான். எப்பாடும் அப்படியே நீட்டி கற்பனை பண்ணிக்கோங்க, நான் சொல்லலை, உங்கள் ஆண்டாள் சொல்கிறா. எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படும் அரிமா போல் அப்படியே ஒரு சத்தம் கொடுக்குதான், காடே அதிர்வது போல. அதுபோல பூவை பூ வண்ணா உன் சீரிய சிங்காதனத்து இருந்து நீயும் எப்படியெல்லாம் சிங்கம் அனுபவித்து தன்னோட குரலை எழுப்பினதோ அதுபோல் நாங்கள் வந்திருக்கிறோம் உன்ட்ட சில காரியங்களையெல்லாம் சொல்கிறதுக்கு. பொறுமையாக நின்று நிதானமாக கேட்டு எங்களை எல்லாம் காப்பாற்ற வேணும்னு கேட்டிருக்கிறா. இதில் நான் எப்படி சொல்கிறது, பெருமாளை கொண்டு வந்து எங்கே சேர்க்குறா? அரிமாவை பற்றி படித்ததுனாலா?
பிரகலாதனை இன்னைக்கு எப்படியோ இரண்யனை வதம் பண்ணி ஆகணும். அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு குழந்தை பிரகலாதன் இரண்யனை வதம் பண்ணுறதை பற்றின ஒரு சம்பவம். பெருமாள் ரொம்ப அன்னைக்கு குழப்பத்தில் இருந்தாராம், அமைதியுற்று இருந்தாராம் வைகுண்டத்தில். திருமகள் கேட்டாலாம், சாமி நீங்கள் எப்போவுமே அந்த ஹீனர்கள் அழைக்கும் பொழுது அடுத்த நொடி அங்கே நிற்பீங்களே, இன்றைக்கு ஏன் உங்களுக்கு இத்தனை குழப்பம், உங்களால் ஒரு முடிவுக்கே வர முடியலையே ஏன்னு கேட்டாலாம். எனக்கு சம்ஹாரங்கள், அந்த துஷ்ட நிகிரக இஷ்ட பரிபாலன சம்ஹாரங்கள் எனக்கு கடினம் இல்லை, இன்றைக்கும் அப்படி ஒன்று தான் நிகழப்போகுது. ஆனால் இன்னைக்கு பிரகலாதன் ஒரு தூணில் நான் இருக்கிறதா நம்பி காட்ட போகிறான். ஆனால் அவன் குழந்தை எந்த தூணை காட்டுவான்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா குழந்தைங்கிறது கடவுள். ஒரு கடவுளோட மனதை இன்னொரு கடவுள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கடவுள் மனிதன் மனதை அறிந்து கொள்ள முடியும், மனிதன் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னு சொன்ன பொழுது நான் எந்த தூணில் இருந்து அவனோட சத்தியத்தையும் நம்பிக்கையையும் நான் நிறைவேற்றப் போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பெருமாளுக்கே சோதனை ஆயிடுச்சான். ஒவ்வொரு தூணுகள்லையும் அப்படியே ஆயத்தமாக காத்திருந்தாராம். எந்த தூணை தட்டினாலும் நம்ம வெளிப்படணும், குழந்தை ஏமாந்துடக்கூடாதுன்னு. அப்படியான நன்மைகளை செய்த திருமாலை அந்த ஆண்டாள் கைகூப்பியதில் என்ன வியப்பு இருந்து விட முடியும்? அப்படித்தான் ஒரு நம்பிக்கையில் எனது அன்பு சகோதரன் ராஜாராம் அவர்களின் அன்பு கட்டளைக்கும் நான் மிகவும் மதித்து போற்றும் முத்துப்பட்டர் அவர்களது அழைப்பிற்கும் மற்றும் பெல்லிங்டன் நூலகத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர் பெருமக்களுக்கும், அலுவலர் பெருமக்களுக்கும், வாசக பெருமக்களின் அன்பு வேண்டுகோளை என்னால் புறக்கணிக்க இயலாமல், என்னால் செயற்கை முகம் காட்ட இயலாமல் இந்த ஒரு நாள் ஒதுக்கி நான் வரவேண்டும் என்று முடிவு செய்துதான் எத்தனையோ இடர்களுக்கு இடையில் நான் இந்த வில்லிபுத்தூருக்கு வந்தேன். என்ன காரணம் இருந்துவிட முடியும்? மதிப்போதியமா? இல்லவே இல்லை. மதிப்போதியம் இல்லாத இடங்களுக்கு கூட எனக்கான தன்மானத்திற்கு கிடைத்த மதிப்பிற்காக ஆடியிருக்கின்றேன், அங்கு மதிப்போதியத்தை பற்றி கவலைப்படாமல். இன்று நூலகம், அந்த நூலகம் என்னை எப்படி நூல் பிடித்து ஒவ்வொரு படிக்கற்களாக என் வாழ்க்கையை உயர்த்தியது. இன்று நமது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமிகு ராஜா அவர்கள் தலைமை ஏற்று ஒரு சிற்றுரையில் என்னை அறிமுகம் செய்த பொழுது நான் மாத்திரம் என்று பெருமிதமும் மகிழ்வும் கொள்ளவில்லை, நிச்சயமாக என் தோழி ஆண்டாலும் கூட மகிழ்ந்திருப்பாள் உங்களது தமிழில் என்றே நினைக்கின்றேன். நூலகம் என்ன செய்துவிட முடியும்? நூலகம் செழுமைப்படுத்தும். 80களில் எவருமே ஆதரவு இல்லை என்ற பொழுது நூல்கள் என்னை கைதட்டி அழைத்தது. உன்னை எனக்குள் தேடு என்றது. அன்று நூல்களுக்குள் நான் புதைந்து எனது கண்ணீர்களை ஒவ்வொரு பக்கங்களிலும் அடையாளமிட்டதனால்தான் இன்று எனது கால் தடம் உலகம் முழுவதும் என் சலங்கையின் வாயிலாக பதிந்து வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு இயல்பா? ஒரு நூலகம் 150 ஆண்டுகள் தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது உங்களை போன்ற ஒவ்வொருவருடன் ஆதரவினால். யோசித்து பாருங்கள், அந்த 150வது ஆண்டு விழாவினில் நானும் கூட ஒரு சிறு துரும்பிலும் துரும்பாக பங்கேற்று விட்டால், இந்த உலகத்தை கடந்து நான் சென்று விட்டாலும் கூட யாரோ இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 150வது ஆண்டு விழாவில் எவரெல்லாம் இந்த அரங்கில் குழுமியிருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு சிறு இடம் கிடைத்திருக்கும் அல்லவா? அதற்காகத்தான் நான் இந்த நிகழ்விற்காக ஒத்துக்கொண்டு வந்தேன். என் தமிழ் என்னை அழைத்தது. செந்தமிழே, உயிரே, நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு,
நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, முந்தைய நாளினில் அறிவுமிலாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்து என் தமிழே மொழியே வாழி வாழியென பாரதிதாசன் வாழ்த்திய அந்த வாழ்த்துக்களின் வரிகளால் இப்பொழுது உங்களை எனது மனம் மொழி மெய்யால் வணங்கி வாழ்த்தி வரவேற்று மகிழ்ந்து அழைக்கின்றேன். கோதை தமிழை கொஞ்சம் கொஞ்சம் சுவைத்ததனால் என்னால் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எவரையெல்லாம் விடுபட்டு விடாமல் பேச வேண்டும் என்று எத்தனையோ கட்டுக்கோப்புக்கள் வைத்திருந்த பொழுதும் கோதையின் திருக்கோவிலை வலம் வந்து திரும்பியவுடன், நீ என்ன நினைக்கின்றாயோ என்னை நினைத்து பேசு, நீ என்ன ஆட விரும்புகின்றாயோ என் அரங்கனை நினைத்து ஆடு இந்த அரங்கினில் என்று ஆணையிட்டது போல இருந்தது. அப்படித்தான் இன்று தமிழால் தமிழின் உயர்வை கோதை கொண்டாடிய தமிழை பாரதியின் வரிகளில் தமிழுக்கான வந்தனத்தை எனது முதல் நடனத்தில் வழங்கி ஒவ்வொரு நடனத்தின் முன்பாக நான் உங்களுடன் உரை செய்துதான் நிகழ்த்த இருக்கின்றேன். இதோ உங்களது அனுமதியுடன் பாரதியின் வரிகளில் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி என நூலகத்திற்கான தமிழுக்கு நாம் வந்தனம் கூறி வரவேற்போம். தான தன தன தான தன தன தான தானே 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 தன தன தானே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழிய தடம் தக்கத்தை குத்தக்கத்த திங்கிண்ணத்தும் தத்தக்குச்சம் தர்ரி ஜே குன்னம் தர்ரி தட்டீங் குத்தா டீங் டீங் குத்தா தட்டீங் டீங் குத்தை டீங் டீங் குத்தை தக்கக்குச்சம் தர்ரி ஜே குன்னம் தர்ரி தட்டீங் குத்தா டீங் டீங் குத்தா தட்டீங் டீங் குத்தை டீங் டீங் குத்தை தத்தைய தைய தைய தத்ததி தகதைய தைய தைய தத்ததி தத்தைய தைய தைய தத்ததி தே தா தத்திங்கிண்ணத்துந்தா 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 தே தா தத்திங்கிண்ணத்துந்தா 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 தே தக்கும் தர்ரி கிட்ட தக்கல தே தா கடதகதரிக்கிறதும் தா கடதகதரிக்கிறதும் தா கடதகதரிக்கிறதும் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க
வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் மண்மொழி வாழியவே வானவளந்ததனை துமளந்திடும் வள்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வள்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வள்மொழி வாழியவே வாழ்க தமிழ் மொழியே கடல் வைப்பினும் தன் மனம் வீசி ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே கடல் வைப்பினும் மனம் வீசி இசை கொண்டு வாடியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே கடல் வைப்பினும் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வள்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை தும் அறிந்திடும் வளர்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை தும் அறிந்திடும் வளர்மொழி வாழியவே வாழ்க
வாழ்க தமிழ் மொழியே. 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 பதின்பருவத்தின் ஒவ்வொரு சூழலையும் இயல்பான ஒரு நுகர்வினில் என்னால் கடந்துவிட முடியவில்லை. சில வேளைகளில் எனக்கான கேள்விகள் மிக அதிகம் இருக்கும். அந்த கேள்விகள் என் உடன் பிறந்தோருடனும் என் உறவினர்களுடனும் என் உடன் படித்தவர்களுடன் எனது உற்றத்தாருடன் சுற்றத்தாருடன் ஒவ்வொரு முறையுமான கேள்விகள் இருக்கும். கேள்விகளில் இரண்டு வகைகள். ஒரு கேள்வி எதிரில் இருப்பவர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி. அது மிக வசதியானது. விடை அவருக்கும் தெரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. கேள்வியை எறிந்து விடலாம். அதற்கு பதில் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், அப்படித்தான் என் வாழ்நாள் முழுவதையுமே நான் கடந்து வந்திருக்கின்றேன் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் மிக மிக அதிகம். எதிரே இருப்பவருக்கும் கேள்வி இருக்கும் என்று எப்பொழுதாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா? நான் சிந்தித்தேன். இந்த கேள்விக்கு என்னிடம் விடை இருக்கின்றது. நான் சொல்லும் அந்த விடை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்க முடியுமா என்று எனக்குள் நான் கேட்டுக்கொண்ட கேள்விகளை அந்த கேள்வி கேட்ட இந்த சமூகம் அறிந்திருக்கவே இல்லை. அவர்கள் என்னை எப்படியெல்லாம் அழைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படியெல்லாம் அழைத்து மகிழ்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் எனக்கு அது மகிழ்ச்சியாகி போனது. நான் நடனம் கற்க ஆரம்பித்த பொழுது ஒரு குருவிற்கும், அதாவது ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒரு உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அந்த நாட்டிய இலக்கணம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு குளவி
எங்கிருந்தோ தன் இனத்தை சேராத ஒரு புழுவினை எடுத்து வந்து தனது கூட்டில் வைத்து கொள்ளுகின்றது. அந்த குளவி அந்த புழுவினை தினம் தினம் கொட்ட ஆரம்பிக்கும் அதனுடைய குணத்தினால். நாளாக நாளாக இந்த புழுவிற்கும் தெரிந்துவிட்டது, இன்று குளவி வரும், இந்த வேளையில் வரும், என்னை இத்தனை முறை கொட்டும் என்று அந்த குளவியின் மீதான நினைப்பு மேலீடு அதிகரிக்க அதிகரிக்க ஒரு பொழுதினில் பார்த்தால் அந்த வேற்று இனத்தைச் சேர்ந்த அந்த புழுவே குளவியாகி போனதாம். இது குருவுக்கும் ஆசிரியருக்குமான ஒரு தொந்தம். எனது பெண்மையை பற்றி நான் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருந்தேன். நீங்கள் எனது பெண்மையை கேலியாக பார்த்தீர்கள், ஆச்சரியமாக பார்த்தீர்கள், அவமானகரமாக பார்த்தீர்கள். கேள்வி கணைகளை உங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டு விடை தெரியாமல் என் மீதும் வீசினீர்கள். நான் எப்படி நடக்க வேண்டும், நான் எப்படி சிரிக்க வேண்டும். எனது கண்ணாடியை என் வீட்டில் நான் சென்று பார்க்கும் பொழுது அது ஒரு பொழுதுமே என் உருவத்தை காட்டியதே இல்லை. அந்த கண்ணாடியில் என் உருவத்தை தேட முற்பட்டு தோற்று போனேன். அப்பொழுதெல்லாம் நீங்கள் என் மீது செயற்கையாக கட்டமைத்திருந்த அந்த பிம்பம் என் மேல் படிந்து விட்டதனால் இன்று யார் என்னை என்னவென்று கேலி செய்தார்களோ, எருமை மாடு என்று சொல்லியிருந்தால் அன்று நான் ஒரு எருமை மாட்டினை போல எனக்கு கண்ணாடியில் தெரியும். கழுதை என்று சொல்லியிருந்தால் கழுதை போல அன்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பொழுதும் நான் நானாக உணரவே இந்த சமூகம் என்னை விட்டதே இல்லை. அப்பொழுதெல்லாம் இந்த சமூகத்திற்கு நான் எதிர்கேள்வி ஒன்றை வைத்து கொண்டிருப்பேன். நான் என்னவாக விரும்பினேனோ அதுவாகவே இருக்கின்றேன். என் உணர்வு என்ன சொல்லிக் கொண்டு இருக்கின்றதோ அதில் ஆனந்த பரவசமான ஒரு அழகான உலகத்தை நானே எனக்கு வடிவமைத்து கொண்டு விட்டேன். அந்த உலகினில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக பறக்கின்றேன். மிகுந்த ஒரு மகிழ்வின் தேனை அருந்திய ஒரு தேனியாக வட்டமிடுகின்றேன். உங்கள் கண்களுக்கு அது தெரியவில்லை. எனக்கு என்னை பற்றிய பிரச்சனை எனக்கே இல்லாத பொழுது உங்களுக்கு எதற்கு அந்த பிரச்சனை என்று கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு இருந்தது. அன்று கேட்க முடியவில்லை. இன்று நான் மாநில அரசின் திட்டக்குழு உறுப்பினராக இருந்து திட்ட வரைவினில் எவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆணையை இட்டு கொண்டிருக்கின்றேன். அது 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஆண்டாள் என்னை அழைத்து என் சலங்கையின் சத்தத்தை ஒவ்வொரு ஆடிப்புறத்திலும் கேட்டு திளைத்திருக்கின்றாளே, அவள் அந்த உயர்வினை காட்டாமல் இருப்பாளா? ஒவ்வொரு முறையும் பால் கணக்கினை சுவற்றினில் கோடிடுவது போல ஒவ்வொரு ஆண்டும் நான் திருவில்லிபுத்தூருக்கு எந்த ஒரு நிகழ்வுகள் எனக்கு மிகப்பெரிய அழைப்புகள் இருந்தாலும் கூட நான் பெரும்பாலும் திருவில்லிபுத்தூரின் நிகழ்வுகளை தவறவே விடமாட்டேன். எனக்கும் அவளுக்குமான ஒரு தொந்தம் இருந்ததனால் நான் எப்பொழுதுமே அவளுக்கு வந்து அந்த கோடு போல இந்த ஆண்டும் நான் வந்துவிட்டேன் அம்மா, அடுத்த ஆண்டும் சந்திப்போம் என்று தான் சொல்லிவிட்டு நான் செல்லுவேன். அப்படியான ஒரு தொந்தத்தினை கொண்டு வந்தது தான் இன்று நான் இந்த வெலிங்டன் நூலகத்திலும் அதுபோல என்னோட அழைப்பை ஏற்று எனது ராஜபாளையம் அழகு தோழிகள் இன்று என்னை பார்ப்பதற்காக வந்திருப்பதும் இன்னும் எனக்கு பெருமிதமும் மகிழ்ச்சியும். முகநூலில் மாத்திரமே பார்த்து சிலாகித்த எனது உறவுகள் இன்று எனக்கு எதிரே வந்து அமர்ந்திருப்பது, இப்பொழுது எனக்கான குடும்பம் விரிந்து விட்டது. எனக்கான அன்பு சோலை உலகம் முழுவதுமே பூத்துவிட்டது. அந்த அன்பின் அழைப்புத்தான் இன்று உங்களுடன் நான் வந்திருக்கின்றேன். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் இந்த முறை நான் தேர்வு செய்யும் பொழுது வழக்கமாக ராமா கிருஷ்ணா என்று தானே நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த பராக்கிரமம் தான் ஒவ்வொருவருக்குமே தெரியுமே. எங்கே நாம் புத்தகத்தில் தேடியதையும் கவிஞர் கண்ணதாசன், தாரா பாரதி, நாமா முத்துக்கூத்தன் என்று ஒவ்வொருவரது கவிதைகளிலும் என்னை எப்படி எல்லாம் நூலகம் செதுக்கியது என்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இன்று நான் கொஞ்சம் இலக்கியங்களுடன் ஊடாடுவதற்காக உங்களுடன் வந்திருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு அடுத்த ஒரு சுவையான ஒரு என் வாழ்வின் இணைந்த ஒரு பாடலை இப்பொழுது உங்களுக்காக நான் செய்ய போகின்றேன். இந்த பாடல் பாரதிதாசன் தனது அன்பு மகளுக்காக
தொகுத்த ஒரு பாடல். நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீர்கள் என்று தெரியாது. என் அம்மாவிடம் கேட்பதற்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த 80-90கள் எங்கள் இருவருக்குள்ளுமான புரிதல் இருக்கவில்லை. ஏனென்றால் அவள் எனக்கு அம்மா, நான் அப்பொழுது ஒரு 10 பருவ குழந்தை. அதனால் எனது உணர்வுகளையோ உள்ளத்தின் வெளிப்பாடுகளையோ என்னால் வெளிப்படுத்த முடியவில்லை. காலம் கடந்தது. பட்டங்களும் பதவிகளும் உயர்வுகளையும் எனது உழைப்பும் தன்மானமும் சுயமரியாதையும் கொடுத்தது. அப்பொழுது என் அம்மா என்னை கை நீட்டி அழைத்தார்கள். மிக உணர்ந்து நொந்த ஒரு தருணம் நாங்கள் இருவருமே சந்தித்து கொண்ட அந்த வேளை. இறைவனுக்கு புரிந்துவிட்டது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? வேலை முடிந்தது, காரணம் முடிந்தது என்று என் அம்மாவை அழைத்து கொண்டார். நான் கேட்க இருந்த கேள்விகளை கேட்கவே முடியவில்லை. ஆனால் இப்பொழுதும் கூட கண்ணா நலமா, கிருஷ்ணா நலமா என்று கண்ணதாசனின் வரிகளில், வாலியின் வரிகளா, அந்த வரிகளில் என் அம்மா என்னுடன் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என் அம்மா அழகி, அவள் அழகானவள். மற்றவர் கண்ணுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. என் கண்ணிற்கு வனப்பானவள். இன்றும் கூட இந்த கலையை என்னுடன் அழகுணர்வுடன் என்னை படைப்பதற்கு இந்த பூமியில் விட்டுவிட்டிருக்கின்றாளே, அப்படியென்றால் எனது ஒவ்வொரு அசைவையும் அந்த தாய்தானே கொடுத்திருக்க முடியும். இப்படித்தான் பாரதிதாசன் சிந்தித்திருப்பாரோ? நான் யோசித்து பார்க்கின்றேன். அப்பொழுது ஆண் உருவத்தில் இருந்த பெண் தன்மை கொண்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தாலாட்டை பாடிவிட முடியும்? சமூகம் ஒத்துக்கொள்ளுமா? உற்றார் ஒத்துக்கொள்ளுவார்களா? ஆனால் என் கண்கள் விரிந்து கொண்டு என் அம்மாவின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுதும் கூட எனது அம்மாவின் அந்த தாலாட்டு எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது எங்கள் இருவரையும் எவருமே பிரிக்க முடியாது. நாங்கள் இருவருமே இப்பொழுது மகிழ்த்து கழித்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் பாரதிதாசன் காலுக்கு புனை இலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்விக் கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர்மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம்தான் அடி பாக்கி. என் அம்மா கூட அப்போ ஒரு வார்த்தை இப்படி கேட்டிருந்தாங்கன்னா, மேல்நிலை படிப்புடன் எனது பள்ளிப்பருவம் முடிந்திருக்காது, கல்லூரியை தொட்டிருப்பேன். ஆனாலும் குறையில்லை. எது நிகழ்ந்ததோ அது நன்றாகவே நிகழ்ந்தது என்னும் நம் அரங்கன் சொல்லி கொண்டிருக்கின்றானே. நான் ஒருவேளை கல்லூரிக்கு போயிருந்தால், ஆங்கிலத்தை கற்றிருந்தால், ஒரு துறையில் நான் கோலோச்சி இருந்தால், உங்களுக்கான திருநங்கை நடனக்கலைஞர் நர்த்தகி நடராஜ் கிடைக்காமலே போயிருப்பேன் என்று நினைக்கின்றேன். ஏதோ ஒரு அலுவலகத்தின் மாத சம்பளத்திற்காக மன்றாடி கொண்டிருப்பேன். ஆனாலும் குறையில்லை. பாரதிதாசன் வரிகளில் உங்களது ஒவ்வொருவரது தாயையும் இப்பொழுது நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தாய் என்பவள் கடவுள், கடவுள் என்பவள்தான் தாய். அவளது கனவுகள் எப்பொழுதுமே பொய்த்து போகவே போகாது. இதோ உங்களுக்காக. மனிதன் என்பவன் தெய்வமாக பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி காலுக்கு புன்னையிலை போலும் செரு பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி. காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி. பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி. காலுக்கு புன்னையிலை போலும் செரு பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி. பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி.
மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டு நின்று ஆட்டமயில் போலே மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டு நின்று ஆட்டமயில் போலே மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டு நின்று ஆட்டமயில் போலே மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டு நின்று ஆட்டமயில் போலே கையின் மேல் சுவடியோடு தெரும் மேலே கூர்வேலுக்கு நிகர் விழி மெல்லி செல்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே கூர்வேலுக்கு நிகர் விழி மெல்லி செல்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டி நின்று ஆட்டமயில் போலே கையில் மேல் சுவடியோடு தெரும் மேலே கூர்வேலுக்கு நிகர் விழி மெல்லி செல்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே ஓவியம் கற்றாள் உமகள் காவியம் கற்றாள் எனவே ஊரார் உன்னை மெச்சும் போது ஓவியம் கற்றாள் உமகள் காவியம் கற்றாள் எனவே ஊரார் உந்தனை மெச்சும் போது ஓவியம் கற்றாள் உன்மகள் காவியம் கற்றாள் எனவே ஊரார் உந்தனை மெச்சும் போது ஓவியம் கற்றாள் உன்மகள் காவியம் கற்றாள் எனவே ஊரார் உந்தனை மெச்சும் போது கண்ணே உவகைதான் தாங்குமோ என் காது நீ ஓர் பாயெழுதும் தீரத்தால் உறமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வதென்னால் போது நீ ஓர் பாயெழுதும் தீரத்தால் உறமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வதென்னால் போது பாரோர் புகழ்வதென்னால் போது ஓவியம் கற்றாள் உமகள் காவியம் கற்றாள் எனவே ஊரார் உந்தனை மெச்சும் போது கண்ணே உவகைதான் தாங்குமோ என் காது நீ ஓர் எழுதும் தீரத்தால் ஊர் அமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வதென்னால் போது பாரோர் புகழ்வதென்னால் போது நிகர்விழி சின்னஞ்சிறுமியனி மங்கையரும் பருவும் கொண்டு மாவடு நிகர்விழி சின்னஞ்சிறுமியனி மங்கையரும் பருவம் கொண்டு மாவடு நிகர்விழி சின்னஞ்சிறுமியனி மங்கையரும் பருவம் கொண்டு மாவடு நிகழ்விழி சின்னஞ்சிறுமியனி மங்கையரும் பருவம் கொண்டு மாவடு நிகழ்வி மாவடு நிகழ்வி மாவடு நிகழ்வி மாவடு நிகழ்வி மாவடு நிகழ்வி மாவடு நிகழ்வி மாவடு மாவடு நிகழ்வி சின்னஞ்சிறுமியனி பருவம் கொண்டு காதல் வாழ்வினுக்கோர் மாப்பிள்ளை
கண்டு காட்டி தேவை இவன் என்ன வச்ச பூமொழி எனக்கு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு காட்டி தேவை இவன் என்ன வச்ச பூமொழி எனக்கு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு மாவடு நிறமேழி புனஞ்சிருமியனி மங்கை எனும் பருவம் கொண்டு காதல் வாழ்வின் பொர்மா பிழையை கண்டு காட்டி தேவை இவன் என்ன வச்சு பூமொழி எனக்கு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு நறுமணமும் ஆவியும் உடலும் போல் பொன்னே உன் நண்பனோடு சேர்ந்து பூவும் நறுமணமும் ஆவியும் உடலும் போல் பொன்னே உன் நண்பனோடு சேர்ந்து பூவும் நறுமணமும் ஆவியும் உடலும் போல் பொன்னே உன் அன்பனோடு சேர்ந்து பூவும் நறுமணமும் ஆவியும் உடலும் போல் பொன்னே உன் அன்பனோடு சேர்ந்து சிறு புண்மையும் இல்லாமலரும் சார்ந்து பூங்காவில் உலவுவது காண கிடைத்திடுமோ கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து பூங்காவில் உலவுவது காண கிடைத்திடுமோ கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து பூவும் நறுமணமும் ஆவியும் உடலும் போல் பொன்னே உன் அன்பரோடு சேர்ந்து சிறு புண்மையும் இல்லாமல் அறம் சார்ந்து பூங்காவில் உலவுவது காண கிடைத்திடுமோ கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து என நிமிர்ந்து சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பெற்றே சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பெற்றே சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பெற்றே சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பெற்றே நீ செல்வம் பலவும் மிக உற்றே நல்ல காவல் இருந்து வளம் தாவும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே காவல் இருந்து வளம் தாவும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே காப்பதும் காண வேண்டும் சற்றே சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பெற்றே நீ செல்வம் பலவும் மிக முற்றே நல்ல காவல் இருந்து வளம் தாவும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே காப்பதும் காண வேண்டும் சற்றே காலுக்கு புன்னையிலை போலும் செரு படிந்து கையில் விதித்த கூடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்வதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி பார்க்கும் இன்பம் தானடி
போல் படித்தவ இல்லை. வெல்லிங்டன் நூலகத்துக்கு 2வது முறை தான் வந்திருக்கேன். ஒரு முறை என்னோடய கள ஆய்வுக்காக வந்தேன், நாட்டியத்துக்கு வந்ததோட இந்த முறை பார்த்தீங்களா, அத்தனை புத்தகமும் என்னை கட்டி அணைத்து வாடியன் தங்கமே இந்த புத்தகத்தில் உள்ளதை வந்து ஆடி காட்டடின்னு அழைச்சிருக்கு. பார்த்தீங்களா, இப்போ நான் கூறின மிகை இல்லைன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? மிகையாக தெரியும், ஆனால் உண்மை. கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னதை யார் இந்த உலகத்தில் நீங்கள் கனவு காண்றீங்களோ நிறைவேற்றுறீங்களோ தெரியாது. நான் கனவுலையே மிதப்பவள்ங்கிறதுனால ஒவ்வொரு வெற்றி கனவு பந்தையும் எரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கேன். அது பலனோட திரும்ப திரும்ப என் கைகளில் வந்து விழுகுது. அப்படித்தான் வெல்லிங்டன் நூலகத்துக்கு வந்த பொழுது என் உள்ள அர்ப்பணிப்போடு அந்த நூல்களை எல்லாம் வாஞ்சையாக பார்த்தேன். ஆண்டாளை பார்க்குறப்போ, ஆண்டாள் கோவிலுக்குள்ளே போகிற பொழுது அல்லது வில்லிபுத்தூரை சுற்றி வர்ற பொழுதெல்லாம் எத்தனை ஆழ்வார்கள் இந்த படியில் ஏறி நடந்திருப்பாங்க. எத்தனை தாசர்களது பாதங்கள் எல்லாம் பட்டு 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 தழும்பேறி போய் நிற்கணும். ஆண்டாள் இந்த கற்பனைகளை எல்லாம் இந்த வீதிகளில் எல்லாம் விதைத்து விதைத்துத்தானே எழுதியிருப்பான். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே ஓற்றும் பொருள் கேளார், பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்திற் பிறந்து எம்மை குற்றேவல் கொள்ளாது உனக்கே உற்றியமை என்ன சொல்கிறா. என்னை கேவலம்னு நினச்சிடாதம்மா சொல்கிறா. யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் நானும் கூட வந்தேன். இந்த வீதிகளை எல்லாம் பார்க்குற பொழுது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. வெல்லிங்டன் நூலகத்துக்குள்ளே வந்த பொழுது எத்தனை பேரோட அறிவு கண்களை இந்த ஒவ்வொரு நூலின் ஒவ்வொரு எழுத்துக்களும் திறந்து வைத்திருக்கும். அவர்களது வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றியிருக்கும் இல்லையா? நூல் என்ன செய்து விட முடியும்? நூல் எல்லாமே செய்யும். கோர்க்கும், இணைக்கும், கட்டி வைக்கும், அவிழ்த்து விடும், கோப்பாக்கும். நூல் பிடித்து வாழ்க்கையில் அறத்துடன் நிற்க வைக்கும். முத்துப்பட்டரையா சொன்னாங்க, அந்த வார்த்தையில் எவ்வளவு வலியும் அவலமும் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைய உள்ளங்கையில் கிடைத்த அற்புதமான விடயங்களால் அந்த சொகுசில் எத்தனையோ இழந்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா இயல்பாக எது கையில் கிடைக்குதோ அது மதிப்பிற்குரியது அல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்காக 4 முறை எனது ரயில் கட்டணத்தை நான் வந்து கேன்சல் செஞ்சுருக்கேன். 2 முறை விமான கட்டணத்தை கேன்சல் செஞ்சுருக்கிறேன். எவ்வளோ பணம் போயிருக்கு யோசிச்சு பாருங்க. போயிடணும் எப்படியாவதுன்னு. எனக்கு அப்போ நினைவிலேயே இல்லை. ஏன்னா நான் இப்போ மாநில திட்டக்குழுவில் இருக்கிறதுனால என்னால் உடனடியாக ஒரு பயணங்களை மேற்கொள்ள முடியாததுனால அதை நெருக்கு வெட்டில் தான் பண்ண முடியுங்கிறதுனால எப்படியோ போவேன்னு நினச்சேன். எனக்காக 2 விமானம் மட்டும் கட்டணம் இருந்தது. விமான டிக்கெட் இருந்தது. 6 மணிக்கு எடுக்க வேண்டிய விமானத்தை 5:45 எடுத்துட்டாங்க. நிரம்பிடுச்சு. 7:30 கொண்டு வந்து மதுரையில் விட வேண்டியவன் 6:45 விட்டுட்டான். இவ்வளோ சூழலும் எதற்கு? இதுக்கு வரணுங்கிறது தான். என்ன நடந்தது? அந்த புத்தகங்களை நாம் வாசகர் அட்டை வாங்கி கொள்கிறோம், மிக குறைந்த வருமானம். அங்கே மேற்படி அந்த நூலகத்தை வந்து நிர்வகிப்பதற்கு எவ்வளவு இடர்கள் இருக்குது. படிக்கிறது இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு முடியலை. அவசரத்துக்கு வாங்கி சாப்பிட்றோம், வயிற்றுக்கு எடுத்துக்கொள்கிறோம். அப்போ திரும்ப சொல்லுவோம், அது தவறையே நம்ம செஞ்சுட்டு வீட்டு சாப்பாடு செஞ்சு 1 நிமிஷத்தில் ஒரு ரசத்தை வச்சு கொலைய சாதத்தை வடித்து ஒரு உருளைக்கிழங்க வறுத்துருந்தோம்னா இன்றைக்கி வயிறுக்கு அமைதியாக இருந்திருக்குமே. என்ன எல்லோரையும் கிளப்பி விட்டுட்டேன்னா, கொதிக்க கொதிக்க சாதம் கொலையே இருக்கணும், உங்கள் கதிரவன் ஹோட்டல் ரசம் இருக்கணும், கருவேப்பிலை தொகையில் இருக்கணும். சாயந்தரம் நான் தெம்பா ஆடுறதுக்கு எனக்கு வந்து சுகியமோ, அது எங்கள் பிள்ளைமார் விட்டு பலகாரம் தெரியுமா உனக்கு, நீங்கள் இங்கே கடைப்பிடிச்சிருக்கிறீங்க. சாப்பிட்டுட்டு தான் தெம்பா ஆட வந்தேன். இந்த புத்தகங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு நிமிடம். மானங்காத்த தமிழர் குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க இல்லையா? நான் சொல்கிறேன், உலகத்துக்கே தெரியாத ஒரு பாட்டை சொல்ல போகிறேன்.
அவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அவர் எழுதின பாடல், அதை நான் நடனம் வச்சுக்கிட்டு இருக்கேன். வெகு விரைவில் அடுத்த முறை இங்கே வந்து ஆடுவேன். இந்த தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த டிஎஸ்பி ராஜா அவர்களுடைய மனைவி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பென்னிங்டன் கமிட்டியின் சார்பில் இந்த பொன்னாடியை போட்டு கவனிக்கிறோம். ஜெய் சிவன் நாராயணா. ராஜா நான் என்னை புத்தகத்துக்குள்ளேயே தேடுவேங்கிறதுனால தான் இந்த அரிய பாடல்களை எல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த பாட்டை வந்து தமிழ்நாடு அரசோட விளையாட்டுத்துறைக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஏன்னா வஉசி எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. இனிமேல் ஒரு விளையாட்டுகளே கிடையாது கவிதையில். நான் என்ன மனப்பாடம் பண்ணலை, அதனால் பார்த்து தான் பாட போகிறேன். எனக்கு எப்படி ஒரு சந்தர்ப்பம் பார்த்தீங்களா? நேற்றைக்கு நான் பாரத் கலாச்சாரில் ஆடினதோட இதுக்கு சொல்கிறேன். ராஷ்மி பெரியம்மா 89 அப்போ நான் யார்கிட்டையும் முகம் காட்டவே பயப்படுவேன். என் வாத்தியார் பின்னாடியே ஒளிஞ்சுப்பேன். அப்போ சென்னை ஜிம்கானா கிளப்பில் என்னோட நாட்டியம். அப்போ ராஷ்மி பெரியம்மா, அதாவது மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி, என்னை பிடிச்சி இழுத்து என்னோட நாட்டிய நோட்டு புத்தகத்தை வாங்கி பச்சை இங்கில் மிஸ்ஸஸ் டாக்டர் ஒய்ஜி பார்த்தசாரதி அப்படின்னு நம்பரை எழுதி, நீ வந்து என்னை பார்க்க வேண்டியது அப்படின்னு எழுதி கொடுத்த அந்த கையெழுத்து என் தலையெழுத்தையே மாற்றுச்சு. இன்றைக்கி அவங்களோட 100வது விழாவில் நான் போய் ஆடுற ஒரு தொந்தம். நேற்றைக்கு வழக்கமாக என்னோடய நாட்டியத்தில் இருக்க மாதிரி நேற்று தெலுங்கில் ஒரு ஜாவளி ஆடினேன். அம்தலோனே தெல்லமாறே ஐயோ ஏமி சேத்துனே. அதுக்குள்ளே விடிஞ்சு போச்சே, என் தலைவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கானே, இந்த ஊரெல்லாம் எந்திரிச்சிச்சுன்னா என்னை என்ன சொல்லுங்கிற மாதிரி ஒரு சிருங்கார நடை ஜாவளி. நேற்று தான் முதன் முறையாக நான் அதை மேடை ஏற்றுறேன். அந்த மேடை ஏற்றின பொழுது அந்த ரசிகர் கூட்டத்திலேருந்து ஒரு அம்மா வந்திருந்து அப்படியே கண்ணீரோடு என்னை ஆற தழுவினாங்க. அவங்க யாருன்னா, அந்த பாடலை 1950களில் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்திருக்கு. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கதாநாயகியோட மகள் தான் அன்னைக்கு நேற்றுக்கு வந்திருந்தேன் என்னை ஆற தழுவினாங்க. எனக்கு தெரியுமா நான் யார், பாரத் கலாச்சாரம் எங்கே, ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்திலேருந்து என் நாட்டியம் பார்க்க வந்தவங்க எங்கே, அன்னைக்கு நான் ஆடுவேன். நான் அவங்களுக்கு தெரியுமா, என் பக்கவாத்தியத்தை கடைசி உருப்படியாக வச்சுருந்தேன். எப்பயுமே கடைசி உருப்படின்னா அத்தோட வேணாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கழிச்சு விடுறதுக்கு சில உருப்படிகள் வச்சுருப்போம் ரசிகர்களோட மனசை பார்த்து. இன்றைக்கி நீங்கள் என்னை இரவு திருப்பி போய் சாப்பிட விடுற மாதிரி தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கு எனக்கு வஉசி குடும்பத்தார் வந்து உட்காந்துருக்காங்கன்னு உடனே அதை நான் எப்படி சொல்லுவேன்? அவர் எழுதுகிறாரு, பிற்றை திங்களிர் பேணாது கல்வியை மற்றை சிறுவரை மருவி அவரோடு சுவர் மேல் நடத்தல், தொன்மரம் ஏறுதல், கவன்கொடும் கைகொடும் கல்லறி பழகுதல், கண்ணினை பொத்தி காட்டில் விடுதல், எண்ணினை சுவாசம் இழுக்காது இயம்பல். தெரியுதா? தண்ணிக்குள்ளே போயிட்டு 1 2 3 எண்ணுவோமே, என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது பிற்றை திங்களிர் பேணாத கல்வியை, புத்தகத்தை எடுத்து படிக்காத. பாரதி சொல்ல முன்னாடி அவர் சொல்லிட்டார் தெரியுமா, ஓடி விளையாடு பாப்பா பாட்டில் சொன்ன விஷயத்தை வஉசி நமக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அந்த தாக்கத்தில் பாரதி எழுதியிருக்கிறாராங்கிறத இந்த நூலகத்தில் போய் நீங்கள் தான் தேடி பிடிக்கணும். பிற்றை திங்களிர் பேணாத கல்வியை மற்றை சிறுவரை மருவி அவரோடு சுவர்மேல் நடத்தல், தொன்மரம் ஏறுதல், கவன் கொடும் கைகொடும் கல்லறி பழகுதல், கண்ணினை பொத்தி காட்டில் விடுதல், எண்ணினை சுவாசம் இழுக்காது இயம்பல், குதிவட்டாடுதல்,
கோழி தெறித்தல், குதிரை மீது ஊர்தல், கோளேறி நடத்தல், காற்றறி எறிதல், காண்மாறி போடுதல், வேற்றறி பந்தின் விளையாட்டு பற்பல, சடுகுடு, கிளியந்தட்டு, பல்லி, நெடுகடு மோட்டம், நீர் விளையாட்டம், கம்பு சுற்றுதல், கத்தி வீசுதல், தம்மினை அடக்கி தலைகீழ் நடத்தல். இந்த தம்முங்கிற வார்த்தை ஆங்கிலம்னு நான் நினைக்கிறேன், தமிழில் இருக்கான்னு தெரியல. தம்மினை அடக்கி தலைகீழ் நடத்தல், கசரத்து, பஸ்கி, களப்புறு குஸ்தி, நிசத்து சண்டையில் நிற்கும் முறைகள், தாயம், சோவி, சதுரங்கம், சொக்கட்டான், காகித சீட்டு, கரந்திருந்தாடுதல். சீட்டு விளையாடுறதும் ஒரு கலைன்னு சொல்லியிருக்காரு. காகிதம், சீட்டு, கரந்திருந்தாடுதல், வெடிகொடு சுடுதல், வில்கொடு தெரித்தல், அடிபிடி சண்டை, அளவில புரிந்தேன். எப்படி விளையாடியிருக்காரு பாருங்க உங்கள் முப்பாட்டை. அவ்வளவு விளையாட்டுக்களையும் வகுத்து தொகுத்திருக்காரு. இது தமிழக அரசோட விளையாட்டுத்துறையில் இது பாடலாக ஆக்கணும்னு சொல்லி இசையமைப்பு நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக இதில் ஒரு சந்தங்களை சேர்த்து நான் அடுத்த மேடையில் நாட்டியமாக பண்ணுவேன். இதுக்கு தான் சொல்ல வந்தேன், ஒவ்வொன்றையும் அந்த நூல் கைவிடாது, ஒவ்வொரு முறையும் அழைச்சி நம்மளை கௌரவப்படுத்துங்கிறது தான் இன்றைக்கி நான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இப்படி என்னோட நிகழ்வுகள் ஒன்றொன்றுத்துலேயுமே என்னுடைய நடனம் அப்படிங்கிறது என் வாழ்க்கையோட ஏய்ந்த ஒன்று. உடலாடுது எனக்கு தெரியல, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை அடையாளப்படுத்த ஆடினேன், சமூகத்தில் எனக்கான அங்கீகாரத்துக்காக ஆடினேன். அதன் பிறகு பட்டம் பதவிகளுக்காக ஆடினேன், பேர் புகழ் எல்லாம் கிடச்சிது. அதன் பிறகு பொருளாதாரம் ஈட்டணும் வாழ்வியல் பாட்டிற்காக ஆடினேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்ததெல்லாம் கோர்த்து பாருங்கள், அதற்காக ஆடினேன் அதற்காக ஆடினேன்னு எல்லாமே கிடச்சிது. இப்போ தான் நான் எனக்காக ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இனி தேவையே இல்லை. அப்போ இவ்வளவு நாள் ஆடினது உடலா? ஒரு நல்ல நடனத்தை உடலால் வழங்க முடியாது, ஒரு நல்ல இசையை குரலால் வழங்க முடியாது. ஆன்மாவை தொட்டு புலனைந்தும் ஒடுங்கி எங்கு வெளிப்படுகின்றதோ அங்கு நல்ல இலக்கியம் பிறக்கும், நல்ல கலை பிறக்கும், நல்ல ஓவியம் பிறக்கும். நானும் உணர்ந்து தான் ஆடுறதா நினைக்கிறேன். இன்னும் என்னால் முழுமையடைய முடியவில்லை. அப்படின்னா நீங்கள் முழுமை அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம். அந்த கனவு தீராமல் வச்சிருக்கிற கனவுனால தான் இன்றும் நான் உயிர்ப்புடன் இருக்கின்றேன், துள்ளலுடன் ஆடுகின்றேன். உடலால் அல்ல, உள்ளத்தால், உணர்வால், உயிரால். சமூகம் சொன்னது, எனக்கு கண்ணதாசன் கூட என்னை கூப்பிட்டார், உனக்காக ஒரு பாட்டை எழுதியிருக்கேன், அந்த பாட்டுக்குள்ளே கொஞ்சம் போய்ப்பார், இந்த பாட்டை நீ ஆட ஆரம்பிச்சின்னா எல்லாருமே நர்த்தகி ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த பாட்டை பாடாத முணுமுணுக்காத இப்போ பிறக்கிற குழந்தையிலேருந்து எப்போ பிறந்த குழந்தை வரைக்கும் இந்த பாடல் அப்படிங்கிறது தான். இந்த பாட்டுக்கு நான் விளக்கம் கொடுக்கணுங்கிறதில்ல, இதுக்குள்ளே என் வாழ்க்கை ஒளிந்திருக்கு, கோத்துக்கங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன்
இருந்தால் பறவை கூட்டில் நாங்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனதிருந்தால் பறவை கூட்டில் நாங்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். குனிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனமிருந்தால் பறவை கூட்டில் நாங்கள் வாழலாம். வழி இருந்தால் கழுகுக்குள்ளே மலையை காணலாம். குனிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்த தியாகியாகலாம். உறுதியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். தெய்வமாகலாம். நிறைய பாடல்களை எழுதிட்டு வந்தேன் நான். நேரம் ஒன்று இருக்குல்ல, சுவை எல்லாம் முழுவதும் காட்டிட முடியாது. நிச்சயமாக சீக்கிரமாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம். ஏன்னா இந்த ஒரு கூடல் உங்கள் ஊரில் தானே சொல்லியிருக்கா. 27வது நாள் காத்துட்ருக்கேன். கூடாரே வெள்ளம் சீர்கோவிந்தா உண்டன்னோடு பாடி பறைகொண்டு யாமெரும் சன்மானம் நாடுபுகளும் பரிசினால் சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்வெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தியேலோர் எம்பாவாயின்னு நீ 27வது கிழமைக்கு நீ இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் வர முடியாது, உனக்கு கச்சேரி இருக்குது. அன்னைக்கு அந்த பாசுரத்தை சென்னையில் ஆட போகிற, அதனால் கூடி இருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாயின்னு என் மக்களோட கூடி இருக்கிறதுக்கு உனக்காக 27ஆம் நாளை முன்னாடியே தள்ளி வச்சிருக்கேன். என்னை வர வச்சிருக்கிறா உங்களோட சேர்ந்து கூடியிருந்து குளிர்வதற்கு. இதை விட எனக்கு ஒரு இன்பம் என்ன தந்துவிட முடியும்? உண்மையிலேயே அப்படியான ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பு தான் இது. இதில் என்ன இருந்தது, என்ன கொண்டு வந்தோம்? நான் இந்த ஒரு பாடலோட நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். நான் ராஜபாளையத்துக்கு கூப்பிடுங்க, வர்றேன். எல்லோரும் சேர்ந்து போவோம். உங்களை மதித்து அவங்க வந்தாங்களே, நம்மளாம் ராஜபாளையம் போவோம். இந்த பாடலும் கூட இன்றைக்கி நிறைய இளைஞர்கள்ட்ட நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்றைக்கு கூட தம்பி ராஜாராம் வந்து எனக்கு உடன்பிறவா ஒரு சகோதரன், என்ன மாதிரி ஒரு அமைப்போ, அவன்தான் எனக்கு முத்துப்பட்டரை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லி காமிச்சான். என் நாட்டியத்துக்கு வந்தப்போ, அக்கா இப்போ லிங்டன் நூலகத்துக்கு நீங்கள் வர வேணும்னு சொல்லி அங்கே உள்ள நூலகர் அவங்க அன்பெல்லாம் நான் இன்னும் மறக்கவே இல்லை. அவங்களோட அறைகளில் என்னை இருத்தி வச்சு எனக்கு பண்ணினது, அந்த புத்தகங்களை பற்றி சொன்னது, அபூர்வமான புத்தகங்கள், அதை பாதுகாக்கிறத பற்றி என்னோட படபடப்புக்கு. எத்தனை நாள் இந்த பூமியில் இருந்துருவோம், அடுத்த நொடி நம்ம கையில் இல்லை. புத்தகங்கள் இருக்கும், இந்த கோவில் வாசற்படி இருக்கும், எத்தனையோ பேரை வரவேற்கும். இந்த புத்தகங்கள் எத்தனையோ உயிர்களை இன்னும் செதுக்க போகுது. அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேணாமா? நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அப்படியே நீண்டு வரும்னு நம்ம நம்ப முடியாது. ஆனால் புத்தகமும் ஆன்மீகமும் ஆன்ம பயணமும் என்றைக்குமே மனித குலம் தலைப்பதற்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுனால தான் நூலகங்களை நாம் கட்டி காப்பாற்றணுங்கிறது. அப்போல்லாம் யோசிப்பேன், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நான் அப்படி இருந்தால் அப்படி ஆகியிருப்பேன், எனக்கு இது நடந்திருந்தால் இப்படி ஆகியிருப்பேன், எனக்கு இது கிடைக்கலையே, இது கிடச்சிருந்தா. ஆமாம்,
நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒப்பு நோக்கி கொள்ளுங்க. நான் திருநங்கையாக இருக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த சமூகம் அதை பற்றி கவலைப்பட்டுச்சு, அதை தூக்கி அவங்க மனசில் வச்சு ரொம்ப கடினப்பட்டுச்சு. எனக்கு அப்போ உங்களையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கேலியாக இருந்தது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாத கேள்வி. அப்படித்தான் இந்த பாடலுக்கான வரிகளும் கூட. கல்லூரிக்கு நானும் போனேன். உங்களை எந்த பாலில் போடுறதுங்கிறது குழப்பமாக இருக்குமா? அப்போ நேர்முக தேர்வு உண்மையாக இருந்தது, மிக கடினமாக இருந்தது. சைவ சித்தாந்தமும் சங்கத்தமிழும் எடுத்திருந்தேன் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில். 3 நேர்காணல்கள் வச்சாங்க. 3லேயும் முதல் நிலையில் தேர்வடைஞ்சேன். தட்டிராதீங்க, வீணா போச்சது. சில கைத்தட்டல்கள் பயனற்று போகும், அப்புறம் தட்டுங்க. அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண் பால்லையும் நீங்கள் பெண் பால்லையும் போடுறதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் அது ரெண்டுமே இல்லை. அது ஒரு பொய்யான ஒரு பதிவை செய்து விட்டதாகும். இனி அடுத்து வர்ற தலைமுறை நம்பிக்கையோட தான் யாராவேனா இருக்கலாம். மனிதம்தான் இங்கே தேவை. இவள் தானே நாயகி பாவத்தில், மதுர பக்தி மாதுரிய பாவத்தில் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆண்டாள் சொல்கிறாளே, கண்ணனெரும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே, புண்ணில் புளிப்பெய்தார் போல் புறம் நின்று அழகு பேசாதே. என்ன சொல்கிறாவ? சும்மா இங்கே நாம் ஐயோ இருடி, நான் போய் கண்ணனை கூட்டிகிட்டு வரேன், எனக்கு தெரியுது, இரு, நீ பேசுகிறது கூட எனக்கு பாரமாக இருக்குது. இலக்கியம் படித்தாதான் இதெல்லாம் உணர முடியும். போய் இனிமேல் இந்த நூலகத்துக்குள்ளார அடைஞ்சு கிடங்க, கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். எனக்கு சேர்க்கலை, பால் திரிபு நிலை அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாங்க. நான் கவலைப்படலை. ஏன்னா என்னால் அந்த 2 அடையாளங்களுக்குள்ளார அடையாளப்படுத்த நான் விரும்பலை. அதனால தான் இந்த நங்கைக்கு திருவிகுதி கொடுத்து திருநங்கைங்கிற வார்த்தையை நானே உருவாக்கினேன், எனக்காக போட்டுக்கொண்டேன். 96 முதல்ல திருநங்கை நர்த்தகி நடராஜனை நிகழ்ச்சிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு பெருமை பொங்க சொன்னேன். 2009 தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை அரசு ஆணையாக வெளியிட்டார். எந்த மாநிலத்திலையுமே அவர்களது தாய்மொழியால் இப்படி ஒரு பெயரை சூட்ட முடியவில்லை. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான், தமிழ் மாத்திரம்தான். நீங்கள் என்ன துரும்ப அள்ளி போட்டாலும் தமிழில் அதுக்கு பெயர் இருக்குது, பெயர் வைக்க முடியும். அதுக்கு பெயரும் வைக்க முடியும், அது இயக்கத்தையும் அதனுடன் பொருத்தி சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட தாய்மொழி தமிழ். அப்படித்தான் எனக்கு திருநங்கைன்னு போட்டுக்கொண்டேன். ஒருவேளை நான் படிச்சிருந்தா நான் மீண்டும் சொன்னது போல் நான் காணாமலே போயிருப்பேன். இப்போல்லாம் எனக்கு ஆங்கிலமும் தெரியாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் நடனக்கலைத்துறை அப்படிங்கிறது வந்து நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு மேல்தட்டு வர்க்கத்து கூட்டம். அது அவங்களோட சில அடிப்படை அந்த கிரிட்டேரியான்னு சொல்லக்கூடிய தகுதிகள் எதுலேயுமே நான் ஒத்துப்போக மாட்டேன். இன்னொன்று பார்த்துருக்கீங்களா, நமக்கு இப்போ ஒரு படிவங்கள் கொடுப்பாங்க. இது சரின்னா நீங்கள் இப்படி டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ட்டு போடுங்க. சரி சரின்னு போடுவோம். இல்லைங்க, இது நான் சரி, இது சரின்னு போட்டால் தான் உங்கள் விண்ணப்ப படிவம் சரியானதுன்னு ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சரி சரின்னு போட்ட எதையுமே நான் சரி சரின்னு போட முடியாது. நீங்கள் தவறுன்னு போட்டதெல்லாம் தான் எனக்கு சரி. இப்படி ஒன்று இருக்குங்கிறத எப்போயாவது நீங்கள் சிந்திச்சிருக்கிறீங்களா? அதை தான் நான் குறை நல்லதுன்னு பேசினேன் கல்யாண மாலையில். குறையும் நல்லது அப்படிங்கிறதுல நிறைய அதை பற்றின நம்ம விளக்கங்கள் கொடுக்கலாம். இந்த மாணவர்கள் அல்லது இளம் தலைமுறையினர் உடனடியாக ஒரு சந்தர்ப்ப சூழலுக்குள் தங்களை மறைத்து கொள்ளவே விரும்புகின்றார்கள். இளம் தலைமுறையினர் என்ன நமக்கே இருக்குது. இன்றைக்கும் என் நிகழ்ச்சி வந்து அன்றைக்கு சிறப்படையலைன்னா நான் யாரையுமே காரணம் சொல்ல மாட்டேன். நான் எங்கே அங்கே விடுதல் செஞ்சுருக்கிறேன், எங்கே நான் என்னோட ஒரு நிலைப்பாடு எங்கே மாறி இருக்கு, அப்போ அதை எப்படி சரி செய்து கொள்ளுவது? மிக உயர்ந்த கலைஞர்களின் திறன் வாய்ந்த கலைப்படைப்புகள் எப்படி உயர்ந்ததாக இருக்குது. பொறாமை இல்லை, போட்டி இல்லை. அந்த இடத்துக்கு போகணுங்கிறத வந்து நீங்கள் அந்த இடத்த நான் அடையணும், அவனை மாதிரி பணக்காரனாகணும். எப்படி ஆனார், என்ன தியாகங்கள் நிகழ்ந்தது, எதையெல்லாம் விட்டு கொடுத்தார், எப்படியெல்லாம் உழைத்தார். உங்களுக்கு தெரியுமா, எதுவுமே இல்லாமல் இருக்க நம்மளை விட எல்லாமே வச்சிருக்கிறவங்க எவ்வளோ கடினம் தெரியுமா?
அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க படுற பாடு. அப்படி பார்த்தா இந்த உலகத்திலே ஆனந்தமயமான ஒருத்தி நான் தான். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தேவையான ஒன்று இந்த உலகத்தில் இல்லாததுனால தான் என்னால் இப்படியான கலையை படைக்க முடியுது. அப்போ தாராபாரதியின் கவிதை எனக்கு மிக பொருத்தமாக என் கைக்கு கிடைச்சிது. அந்த பாடலோட தாக்கத்தையும் அன்போட இந்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட கையளித்து இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விளைகின்றேன். வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் எனும் தாராபாரதியின் அழியா கவிதையை உங்களுக்காக இப்பொழுது வழங்கி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விளைகின்றேன். நன்றி, வணக்கம். வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி வீழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், சுழன்று வரும், சுழன்று வரும். வெறும் கை என்பது மூடத்தனம், வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும், கைகளில் பூமி சுழன்று வரும். வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். மூலையில் கிடக்கும் வாலிபனே, மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகில் வேலை தேடுகிறாய், மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகில் வேலை தேடுகிறாய். பாலைவனம் தான் வாழ்க்கையென, பாலைவனம் தான் வாழ்க்கையென வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய், பாலைவனம்
விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீத்து இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீத்து எங்கே கிழக்கென தேடுவதா இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீத்து எங்கே கிழக்கென தேடுவதா நீ எங்கே கிழக்கென தேடுவதா விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீத்து எங்கே கிழக்கென தேடுவதா நீ எங்கே கிழக்கென தேடுவதா வெறும் கை என்பது மூடதனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் ஒருங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் விழி விழி உன் விழி நெருப்பு விழி 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 உன் விழி நெருப்பு விழி உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி விழி விழி உன் விழி நெருப்பு விழி உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி ஏழு ஏழு தோழா எழு எழு தோழா உன் எழுச்சி எழு எழு தோழா உன் எழுச்சி இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி எழு எழு தோழா உன் எழுச்சி இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி விழி விழி உன் விழி நெருப்பு விழி உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி எழு எழு தோழா உன் எழுச்சி இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி பெரும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் ஒருங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் தோள்கள் உனது தொழிற்சாலை தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை தோல்விகள் ஏதும் உனக்கில்லை தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுவானம் தான் உன் எல்லை
பெரும்பாலும் இந்த செவ்வியல் மரபாம் கூத்தின் மரபு, இது பரதநாட்டியம்ங்கிற வார்த்தைக்கு வயசு நம்ம அப்பத்தா வயசு தான், இப்போ உண்டானது தான் நம்ம காலத்துக்குள்ளார. அது இல்லை, அதுக்கு தூய தமிழர் கலை. மாதவி ஆடி இருக்கா 11 வகை ஆடல் 2ஆம் நூற்றாண்டில். உலகத்தோட என்னென்ன கலை வடிவங்கள் இருக்கோ அத்தனையும் அதுக்குள்ளே ஆடி இருக்கா. ஆடினதோடு இல்லை, மாதவி கணிகையர்குள்ள பெண் தானே, சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கானவள் தானே. அந்த போக்கில் போகாதீங்க, ரொம்ப படித்தவங்க. எண்ணும் எழுத்தும் இயல் 5 பண் 4 பண் நின்ற கூத்து 11 மண்ணின் மேல் போக்கினாள் பூம்புகார் பொற்கொடி மாதவிதன் வாக்கினாள் ஆடரங்கில் வந்து. இளங்கோவடிகள் எழுதுகிறாரு 11 வகை ஆடல். நான் சொன்னேன் இல்லையா, பாரதியார்லேருந்து பாரதிதாசன்லேருந்து நூலகத்தின் வழியாக நூல் பிடிச்சு 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 போய் சிலம்பில் நின்னா 11 வகை ஆடல் அந்த அம்மா ஆடியிருந்தாங்க. அதில் 9வது வகை ஆடல் வீழ்ந்தாடல், பேடி ஆடல். அந்த அம்மாவே தான் ஒரு திருநங்கையாக ஆடி இருக்கிறாங்க. ஆஹா, எனக்கான கிரீடம் வந்து விட்டது அப்படிங்கிறதுல நினைப்பில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி வந்தது. அப்போ தான் தன்மானம் பிறந்தது. இது எல்லாமே இப்போது நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த நான் அப்படிங்கிறது நான் இல்லை, பிரித்து பார்க்க முடியாத இரு திருநங்கையரின் இரு ஆன்மாக்களின் தியாகமும் ஒத்துழைப்பும். எனது அன்பு தோழி திருநங்கை சக்தி பாஸ்கர் அவங்களோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் தியாகமும் தான் என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது. இந்த தொகுப்புக்களை எல்லாம் கொண்டு வந்து தொகுத்து சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் அதுக்காக கொண்டு வந்தேன். நாணயத்தின் ஒரு பக்கம்தான் நான், மறுபக்கம் வழுவழுன்னு இருந்தால் அந்த நாணயம் செல்லுமா? நர்த்தகி என்பது ஒரு சுழியன், 0. அதுக்கு முன்ன 1 என்கின்ற சக்தி சேர்ந்ததுனால தான் அந்த எண்ணுக்கு மதிப்பு வந்தது. எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம், நான் எத்தனை சுழியமாக இருக்கலாம், என் திறமையை உலகம் மூலமாக சுழியமாக காட்டலாம். அந்த முன்னாடி அந்த 1ன்னு இருந்தால் என் மதிப்பு கூடிக்கொண்டே போகும் என்பது போல் எனது முன்னேறான திருநங்கை சக்தி பாஸ்கர் இங்கே வந்திருக்காங்க. அவங்கனால தான் எனக்கு முடிஞ்சுது. ஆண்டாள ஆடாமல் எப்படி நிறைவு செய்கிறது? என்ன பாசுரம் சொல்லு? நான் நடன அமைப்பை பண்ணிட்டு வரல பாருங்க. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வின பிறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய். அடுத்தனா மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். சரியா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அதில் கூட அதைத்தான் நினச்சேன். ஆண்டாளை நினச்சிட்டு நேற்று நான் பண்ணது ஸ்ருங்காரம் தான், இவ பண்ணினது ஸ்ருங்காரம் தான். இவ சொல்கிறா கீழ்வானம் வெள்ளுன்னு ஆரம்பிச்சிருச்சுடி. எருமை சிறுவீடு எல்லாம் கட்டி வச்சுருந்தது பூரா இந்த பக்கத்தில் எந்த பக்கத்து நோக்கி ஓடி இருக்கோம்? மேற்கையா? கிழக்க போக முடியாது, மேற்க தான் போயிருக்கும். என்னென்ன ஊரெல்லாம் வருது? சதுரகிரி வருதா, திருவண்ணாமலை, அந்த ஊரை பக்கம் போயிருக்கோம். மம்சாபுரம்லாம் போயிருக்குமோ, ராஜபாளையம் போயிருக்குமோ, அங்கே வரைக்கும் போயிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்குமோ. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வன பரந்தனகான் எல்லாம் கிளம்பிருச்சு. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான், எல்லாம் நானும் கிளம்ப போகிறேன் நிற்கிறாங்க. போவாரே போகாமல் காத்து ஒருத்தி போக விடாமல் பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்களாம் இன்றைக்கி என்ன வேலையாக வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களை பிடிச்சி இந்த பெல்லிங்டன் நூலகம் இழுத்து வச்சதா இல்லை நான் இழுத்து வச்சனான்னு தெரியாது, எப்படியோ உங்களை கட்டி போட்டுட்டேன். இந்த கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வன பிறந்தனகான் ஒவ்வொரு பாசுரத்துக்குள்ளேயும் நான் உள்ளே போய் வெளியில் வருவேன். அங்கே ஆண்டாளாக மாறி போயிடுவேன். காசும் பிறப்பும் கிளகளப்ப கைவேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டுலையோ சிலுப்பு 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 சிலுப்புன்னு சிலுப்புறப்போ உங்கள் ஊர் சீதோஷ்ணத்துக்கு அந்த வெண்ணத்துறல் அப்படியே படுதான்.
தரையெல்லாம் பிசு பிசு பிசுன்னு இருக்கு. ஆண்டாள் வீட்டு தரையில் கவனமாக கால் வச்சு போகணும். நம்மளோட மும்மலம் அங்கே தடுக்குச்சுன்னா வழிக்கு விழுந்துருவோம். ஐம்புலனையும் ஒடுக்கி போனால் தான் ஆண்டாள் சந்நிதியில் அவளை சந்திக்க முடியும். காசும் பிறப்பும் கலகலப்ப. உங்கள் ஊரோட ஆட்சியர் எல்லாம் பயங்கர பணக்காரராக இருந்திருக்கிறாங்க. காசு பிறப்பை அப்படி எல்லாம் போட்டுட்டு கலகலப்பது சரக்கு சரக்குன்னு செய்கிறப்போ இந்த நகைகளெல்லாம் ஒன்றோட ஒன்று மோதி அவ்வளோ சப்தம் கொடுக்குதான். அந்த போலி நகைகளோட சப்தம் வேறையாக இருக்கும், தங்கத்தோட சப்தம் வேறையாக இருக்கும். அப்படியான செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு கூப்பிட்றா இல்லையா? உங்கள் ஊரில் எல்லாருமே பணக்காரர்கள். என்ன சொல்கிறது நான்? இப்போ கீழ்வானத்தில் பிறக்கிறதுக்குள்ளார நான் இன்றைக்கே பாடி ஆண்டாளுக்காக அர்ப்பணம் செய்கிறேன். வெள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேவான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் மேவான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமற் காத்து உன்னை போவான் போகின்றாரே போகாமற் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் ஓது கலமுடைய கூவான் வந்து நின்றோம் போது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து ஆவாவென்றாராய்ந்து அருளே தோரம் பாவாய் ஆவாவென்றாராய்ந்து அருளே தோரம் பாவாய். பேதாரராக இருக்கக்கூடிய அக்கா அவர்கள் நம்முடைய அக்கா மேலே வாங்க. அனைவரையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போற்றி சிறப்பிப்பார்கள். என்ன செய்கிறார்னே இன்னைக்கு மதன் ஒய்ஃபுக்கு அடுத்தது வஉசி பேத்தி 3 பேர் சரியா? அடுத்து சக்தி பாஸ்கர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. வாங்க. அடுத்து பிசி பல்ராமராஜ் அவனுடைய குமாரத்தி நம்முடைய குணாக்கா அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மதன் சிங் இன்னைக்கு உணவு மத்தியானம் அன்னதானம் கொடுத்தாங்களே, அந்த அன்னதானத்துக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அக்கா அவர்கள்.
இப்போது இன்றைக்கி சிறப்பு அன்னதானம் மத்தியானம் சாப்பிட்டாங்களே, அதுக்கு உபயதாரராக இருக்கக்கூடிய திருமதி மதன் சிங் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார்கள் அம்சவேணி அக்கா அவர்கள். வாவுசி பேத்தியவங்க மரகதவள்ளி பழனியப்பன் அவர்களுக்கு வாவுசியினுடைய கொள்ளு பேத்தி அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க, அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. நன்றி உரை இருக்கு, நன்றி உரை சொல்லணும்ல. நன்றி உரை ராஜேஷ்கனி அவர்களை நன்றி உரை ஆற்றும்படி கேட்டுக் கொடுக்குறோம். சிவகுமார் சார் சொல்லுவீங்களா? பேச முடியல சொல்லப்ப. அனைவருக்கும் வணக்கம். எல்லா நிகழ்ச்சிக்கும் நன்றி உரை நானே சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி மிக அற்புதமான ஒரு நடன நிகழ்ச்சியை பார்த்த ஒரு ஆத்ம திருப்தி. ஆமாம், நான் பெரிய கலைஞனும் இல்லை, கலையை ரசிக்கக்கூடிய ஆளும் இல்லை, சாதாரண ஆள் தான். இருந்தாலும் எனக்கே மெய்சிலிர்த்து போச்சு. ரொம்ப ஆர்வமாக ரசனையோடு பார்த்தேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி பார்க்குறீங்கன்னு பார்த்தேன். நீங்களும் அனைவரும் ரொம்ப ரசிச்சிங்க. உண்மையிலே சிறுவில்லிபுத்தூரை சார்ந்த நமக்கெல்லாம் இந்த கலையை ரசிக்கக்கூடிய மிகப்பெரிய குணாதிசயம் இருக்கிறது. அந்த அளவிற்கு அவங்களுடைய நடன நாட்டியம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அவர்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பாக ஒரு நடன நிகழ்ச்சியை கொடுத்தமைக்காக இந்த பென்னிங்டன் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்கள் பேசுகிறீங்க. ஜெய் சிமன் நாராயணா. நாளை காலை சரியாக 10 மணி அளவிலே திருக்குறுங்குடி ஜிஆர் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஆர் சுவாமிகள் ஆதீனங்கள் 2 ஆதீனங்கள் இங்கே வருகை இருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் 9:45 வந்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அவருடைய ஆசியை பெறும்.